காரியம் விசுவாசத்தின் 7 அடையாளங்கள். 7 விதமான விசுவாசத்தின் பரிமாணங்களை நாம் பார்ப்போமாக. முதலாவது எடுத்துக்கொள்வோம், அற்புதம் நடந்த பின்பு விசுவாசிக்கிற கூட்டங்கள். இந்த நிலைமையில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தின் பயணங்கள் நமக்குள்ளே எப்படி செயல்படுது, நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்லி எந்த ஸ்டேஜில் நம்ம அதில் இருக்கிறோன்றதை நம்ம நிச்சயம் புரிஞ்சுக்கணும். அநேகருக்குள்ளே எப்படின்னா எல்லா விசுவாசம் சரிதான் நம்ம நம்புகிறோம், ஆனால் எந்த விசுவாசம் நம்மளை இன்னும் தேவனுடைய அற்புதத்துக்கு அன்புக்கு நேரம் நடத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். முதல் பாயிண்ட், அற்புதம் நடந்த பின்பு விசுவாசிக்கிற கூட்டம். வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 14:31. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வையில் விசுவாசம் அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா, நடந்தால் நம்புகிறேன், நடந்த பிறகு நான் நன்றி சொல்கிறேன், நடந்தால் இயேசு இருக்கிறான்னு ஏற்றுக்கொள்கிறேன், நடந்தால் தானங்க அதை நம்ப முடியும். அதுதான் அற்புதத்தை கண்ட பின்பு, அற்புதம் நடந்த பின்பு விசுவாசிக்கிற கூட்டம். ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் அதனால நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்னு கொஞ்சம் சிந்திங்க. கர்த்தரில் வாசிப்போம். யாத்ராகமம் 14:31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். எகிப்தியருக்கு செய்த அந்த 10 விதமான வாதைகள் மத்தியில் எகிப்தியருக்கு முன்பாக தேவன் யார் என்று நிரூபித்த அந்த தருணத்தை தான் அந்த காரியம் சொல்லுது. அந்த நேரத்தில் அவர் மகத்தான மகிமையை வெளிப்படுத்துகிறார். 400 வருஷங்களாக அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் இல்லை, ஆனால் தேவன் செய்த கிரியை மேலே விசுவாசம் இருக்கு. வாசிங்க அந்த வசனம் தான். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலைனா, நாம் எந்த நிலைமையிலே தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோம். தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்ச பிறகுதான் நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் வழுகி போகிற கூட்டம் என்று நான் அறிந்திருந்து அவர்களை வனாந்தரத்திலே ஆலோசித்து நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அநேக நேரங்களில் தேவனுக்கு முன்பாக அற்புதத்தை நடந்த பின்பு தான் நம்புகிற ஒரு கூட்டமாக இருந்தோம்னா நம்மளே தேவன் அதிக நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறதில்ல. இந்த விசுவாசன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்று உண்டு. காணப்படாத நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதி. அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன்னா, விசுவாசத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்க எப்போ ஆண்டவர் விசுவாசங்க? கர்த்தர் எகிப்தியருக்கு முன்பாக செய்த மகா கிரியை நிமித்தமாக அவர்கள் தேவனை நம்புகிற ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் கூட இன்னைக்கு இந்த இடத்துல தான் இருந்தோம்னா இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அற்புதம் செஞ்ச பிறகு நான் இயேசு நம்புகிறேன். யாரும் அப்படி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பயணம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விஷயம் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் அற்புதம் செய்வீர் என்று. சரிங்களா? அப்போ அற்புதம் நடந்தால் விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம்னா அது நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவில் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை. அந்த ஜனங்கள் தான் பாருங்க, அநேகர் வனாந்தரத்தின் வழியாக செங்கடல் வழியாக கடந்து வரும்போது, வனாந்தரத்தை கடந்து போகும்போது கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் மடிந்து போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்தது தேவனுடைய அற்புதத்தை எப்பொழுதும் காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. அதனாலே அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். காத்திருந்து அற்புதத்திற்காக விசுவாசிக்கிற கூட்டம். இரண்டாவது காரியம் என்னது? காத்திருந்து அற்புதத்திற்காக விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். மத்தேயு 9:20-22. இந்த சம்பவத்தை நம்ம எதற்காக பார்ப்போம் என்றால், இங்கே ஒரு ஸ்திரீயானவள் அநேக வருடங்களாக வியாதியோடு இருக்கிறவள். வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். அநேக வருடங்களாக வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷி. அவள் அதற்கு முன்பாக வேதத்திலே அவளை குறித்து அவர் அநேக வைத்தியர்களை சென்று தன் செலவுகளை, தன் ஆஸ்திகளை அநேகமாய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவள் காத்திருக்கிறாள். தனக்கு ஒரு நன்மையான காரியம் வரும் வரைக்கும் அற்புதத்தை செய்யும் இயேசுவுக்காக காத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி செய்கிறோம்னு பாருங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், ஆனால் நம்ம சுய முயற்சியில் நம்ம பயணிக்கிறதை நம்ம விட்டுறது கிடையாது. நாமளும் செயல்படுறோம், ஆண்டவர் செயல்படுற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட
நம்ம எப்படி செய்யணும்? ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளுங்க, நீர் கிரியை செய்யுங்க, நீர் செய்யும் வரைக்கும் நம்ம காத்திருக்கன்னு சொல்ற ஒரு நிதானம் நமக்குள்ள இல்லை. இந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த வியாதிக்காக அவள் அநேக வைத்தியரை தொடர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அநேக வைத்தியரை பார்க்காம முதைய அவள் இயேசுவை சந்திச்சிருந்தா, இந்த நம்பிக்கையோடு அவள் பயணிச்சிருந்தா, இந்த நம்பிக்கையோடு அவளை விசுவாசிருந்தா, அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நிச்சயமாக நடந்திருக்கும். வாசிப்போம் திரும்ப ஒரு முறை 12 வருடம் வியாதி பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் இந்த அப்பொழுதுன்ற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஏற்கனவே ஒரு கண்டினியூட்டியோட அடுத்த பரிமாணம் தான் அப்பொழுது. அப்போ பல காரியங்கள் மத்தியில் நாம் தேவனிடத்தில் தாமதமாக வர்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது தான் நம்ம விசுவாசத்துக்கு நம்மளை அடையாளமாக காட்டுது. எல்லா இடத்துக்கும் போனேங்க, எங்கேயுமே நடக்கலை, கடைசியில் இங்கே வந்தாவது ஏதாவது நடக்குமா அப்படி சொல்லி கடைசியாக வருகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. கேள்விப்பட்ட உடனே, நாம் பலவீனம் வந்த உடனே, தேவைக்கான நேரம் காரியங்கள் வரும்போதே உடனே தேவனை நோக்கி போருங்க. எப்பொழுதும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா முதலாவது தேவன்கிட்ட சொல்லுங்கள், ரெண்டாவது ஊழியக்காரன் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த கூட்டத்தை போல நம்ம காத்திருந்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு பின்பாக தேவனை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக இருப்பது நல்லது அல்ல. முதலாவது கூட்டம் என்ன செஞ்சாங்க? அற்புதம் நடந்த பின்பு தேவனை விசுவாசங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? எல்லாவற்றையும் செலவழித்து காத்திருந்து அற்புதத்திற்காக விசுவாசிக்கிற கூட்டம். இப்போ இந்த 2 ஸ்டேஜ்லேயும் நம்ம இருந்திருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் அதனால் அற்புதம் செய்தாரா? நிச்சயம் செய்தார். ஆனால் அதற்குள்ளாக அவர்கள் இழந்த இழப்புகள், அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட பலவிதமான தோல்விகள் நமக்கு அவசியமற்றதாக இருக்கிறது. வாசிக்க கேட்ப மூன்றாவது காரியம், சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிக்கிற கூட்டம். மூன்றாவது காரியம் என்னது? சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிக்கிற கூட்டம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே டக்குன்னு யார் இங்கே நினைவுக்கு வருது? நம்மளை தான் நமக்கு நினைவு வருது. நல்ல விசுவாசத்தோடு இருப்போம், திடீர்னு அந்த காரியம் இனிமேல் நடக்காதுன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு வேறதுக்கு போயிடுவோம். எப்படியாவது அந்த விஷயத்தை வாங்கிடலாம், பெற்றுக்கொள்ளப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அதுக்கான நேர காலம் முடிஞ்சிருச்சு, இனி அது கிடைக்காதுன்னு சொன்னோடனே சரி விடுங்க, நினச்சது கிடைக்கலாம், கிடைச்சதை வச்சுட்டு வாழ வேண்டியதான்னு சொல்லி நம்ம அடுத்த பரிமாணத்துக்கு போயிடுவோம். அப்போ மூணாவது கூட்டத்துக்கான பேர் என்னது? சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிக்கிற கூட்டம். யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்கள். நாமெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஏன் இந்த சூழ்நிலைக்கேற்ற விசுவாசத்தை பற்றி நான் பேசுகிறோம்னா, நம்ம அநேக நேரங்களில் சாத்தியமற்றது என்று தீர்மானிக்கிற காரியத்தின் மத்தியில் நம்ம பயணிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். நாம் யார் ஆராதிச்சுக்கிறோம்னா, எல்லாவற்றையும் முடிந்து போன பின்பும் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நாம் எப்பொழுதும் சூழ்நிலைக்கேற்ற விசுவாசத்தை பயணிக்கக்கூடாது. உங்களோட சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை உண்டாக்குனவரை பாருங்க. செங்கடல் முன்னாடி இருந்தால் பயந்து போய் மோசையோட போராடுறாங்க அவங்க. ஐயோ இந்த செங்கடல் நாங்கள் எப்படி போக முடியும்? பின்னாடி பார்வோன் வர்றான், முன்னாடி செங்கடல் இருக்குது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம பயணிக்கிறோம். பிரச்சனை மத்தியில் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு தயங்குறோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. சூழ்நிலையை குறித்து நம்ம பயந்து போகிறதுனாலே சூழ்நிலைக்கேற்ப நம்ம விசுவாசம் மாற்றிக்கிறோம். இங்கே வாசிப்பு கேட்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, இந்த அவர்கள் யாருன்னா சீசர்கள். நமக்கு தேவனோடு இருந்த போதும் சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படத்தான் செய்கிறோம். அனுதினமும் ஜெபிக்கிறோம், அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், தேவனுடைய காரியங்களை நம்ம அறிந்திருந்தோம். இப்பொழுது என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். இப்போ அவர்கள் இயேசுவை நோக்கினா யார்? எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கிற சீசர்கள் இயேசுவை நோக்கி. வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இன்றைக்கு இந்த வார்த்தையில தான் ஆண்டவர் நம்ம கிட்டே கேட்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? அந்த நாட்கள்ல அந்த படகுல அவர்களோடு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட இயேசு இருக்கிறார் நம்ம உணர்ந்தாலும் கூட சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுறோம். தேவன் மேல இருக்க விசுவாசத்தில் அவிசுவாசத்தின் பாதையில் பயணிக்கிறோம்.
அதை ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஏன்னா அதுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? அற்ப விசுவாசின்னு வைக்கிறாரு. அற்ப விசுவாசத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரொம்ப ஃபெய்த்தோடு இருப்போம், பயங்கர ஃபெய்த்துக்குள்ளே நம்ம நடத்தப்படுவோம். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு பலவீனமானவர் என்ன செய்வோம், சரி இனி இது நடக்காது சொல்லி பின்வாங்கி போயிடும். அல்லேலூயா. வாசிப்பா அந்த திருப்பி. இயேசு அப்படி சீசர்களை அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப எதனால இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சீசரோடு பேசுறான்னா, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்ததியாக எதிர்பார்த்த அந்த கூட்டம் தேவன் கூட இருக்கும்போதே அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் காற்று இருக்குது, சில நேரங்களில் புயல் அடிக்குது, சில நேரங்களில் கொந்தளிப்பு வருது, சில நேரங்களில் நெருக்கங்கள் வருது. அப்போலாம் என்ன செய்கிறான்? ஆண்டவரே இருக்கிறீங்களா? கை விட்டுட்டீங்களா? உங்களை நம்பின சரிதானா? உம்மை நம்பி வந்துட்டேன், இனி பின்னாடி போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. ஒரு பழைய காரியத்தை பண்ணோம்னா உலகம் எனக்கு ஏற்றுக்கொள்ளாது, அவமானமாயிரு சொல்லி பல விதமான குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறோம். அன்றைக்கு நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அந்த படகுல இந்த சீசர்களும் இதே மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. உம்மை நம்பி வந்துட்டான். ஆனால் அந்த வசனம் அதுக்கு முன்னாடி சொல்லுது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! இன்றைக்கு நம்முடைய இருதயம் பிரச்சனைகள் மத்தியில் பயந்து பயந்து ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனைக்கு உட்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம். ஆண்டவர் அதை விரும்புவாரா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசுவாசம் மாற்றிக்கிறத ஆண்டவர் விரும்புவாரா? ஆனால் அப்படித்தான் நம்ம பல நேரங்கள் இருக்கிறோம். சொல்லுங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப விசுவாசிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் யாராக இருக்கிறாங்க? சீசர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோன்றதை ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். 3 காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது யார்? அற்புதத்தை கண்ட பின்பு விசுவாசிக்கிற கூட்டம். 2வது ஒரு கூட்டம் இருக்குது, காத்திருந்து அற்புதத்திற்காக விசுவாசிக்கிற கூட்டம். 3வது கூட்டம் சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிக்கிற கூட்டம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கு. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் அற்புதத்தை கண்ட பின்பு. செகண்ட் ஸ்டேஜ் எல்லாவற்றையும் முடிச்சு தான் நம்ம தேடி வந்திருக்கோம். தேர்ட் ஸ்டேஜ் அப்படி வந்த நாம பின்வாங்குறோம் பல நேரங்களில். உண்மைதானே? இது நம்முடைய பரிமாணங்கள், விசுவாசின் 7 அடையாளங்கள். 4வது காரியத்தை பார்ப்போம், நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற கூட்டம். 4வது கூட்டத்து பேர் என்னது? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற கூட்டம். மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி வாசி கேட்போம். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக இயேசுவினிடத்தில் வேண்டுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. ஆமென். அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஆமென். ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மகனை தகப்பன் இயேசு கிட்ட கொண்டு வர்றாரு. அவன் இயேசு கிட்ட வரும்போது அவன் அலக்களித்து கீழே விழுகிற ஒருவனாய், அது கொடுத்து அவர் தகப்பன் சொல்றாரு, என் மகன் சில நேரங்களில் தண்ணீரிலும் சில நேரங்களில் தீயிலும் போய் விழுகிறான். அவனுக்குள்ளே இருக்கும் அசுத்த ஆவி அவனை கொலை செய்யும்படியாக, அவன் மறிக்கும்படியாக அவனை ஏவுகிறது. இப்போ இயேசு கிட்ட வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? நம்பிக்கையோடு வர்றான். எங்கே போகிறதுன்னு தெரியல, உம்மை தேடி வர்றேன். இன்னைக்கு நம்ம அந்த 4வது பரிமாணத்தில் நிச்சயம் நம்ம நடந்திருப்போம். எங்கே போகிறதில்ல, உம்மை நம்பி வர்றேன். இந்த மனுஷன் தன் தகப்பனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, எல்லாவற்றிலும் அவன் தோற்று போனவனாக இருந்தபோதும் தன் மகனை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேவனிடத்தில் வர்றான். இயேசு கிட்ட வந்த உடனே இயேசு அந்த அசுத்தாய் பார்த்து போன்னு சொன்ன உடனே அவனை அதை அலக்கழித்து அவனை நுரை தள்ளுற ஒரு அனுபவத்தை பார்க்குறான். வாசிப்பை தொடர்ந்து 22, 23. அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆமென். அது வரைக்கும் ஒருவேளை அவன் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னா, எப்பயிலிருந்து ஆரம்பிச்சதுன்னு ஆண்டவர் கேட்குறாருன்னா, அவன் அப்போ வரைக்கும் அதற்காக எந்த ஒரு மருத்துவமும் பார்க்கல. அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஒரு நாள் இந்த வியாதி சுகமாகும், அந்த வியாதி சுகமாகிறதுக்கு ஒரு நாள் அந்த அற்புதத்துக்காக ஒருவர் வருவார் நம்பிக்கையோடு காத்திருந்தான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் சிறு பிரயாயத்திலேருந்து சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த காரியம் தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தமாக கொடுக்குறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் ஆகும் அப்படின்னு. ஆனால் இது ஆண்டவர் யார் சொல்றாரு? நம்பிக்கையோடு காத்திருக்கிற மனுஷனுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நிச்சயம் ஆண்டவர் இது வரைக்கும் நான் யாரையும் நம்பி போகல, இனிமேல் நான் யாரையும் நம்பி போக விரும்பலை, உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், என்னை வெறுமையை அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ 4வது கூட்டத்துக்கு பேர் என்னது? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற கூட்டம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நான் அப்படி தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பா நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் போகல, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல, உம்மை நம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் அற்புதம் செய்யுங்க. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். வாசிப்போம் அடுத்த வசனம். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனவன் ஆனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். செத்தவன் போல ஒரு கிடக்கிற நிலைமை. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்களேன். அதாவது அவன் எதுக்காக தகப்பை ஏசுக்கிட்டு வரான்? என் மகன் தீயிலையும் தண்ணியிலையும் விழுந்து சாக போகிறான். இப்போ ஏசுக்கிட்ட செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் இயேசுவால் என் மகனுக்கு அற்புதம் செய்ய முடியும். இதான் நம்பிக்கை. சில சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது செஞ்சு தான் பாருங்களேன், அதுதான் நம்பிக்கை. நம்ம என்ன செய்வோம்? அது வீணாக போகிற கூட அனுமதி போய் கொடுப்பதை தவிர முயற்சி செய்ய மாட்டோம். நான் சில நேரங்களில் விசுவாசோட இப்போ சில பிள்ளைகிட்ட பேசுவேன், நீ இயேசுவை நம்பிப்பார், அற்புதம் நடக்கலாம், நீ நம்பாத, விட்டுரு, அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வர்ற ஒரு கூட்டத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கு தயாராக இருக்கிறாரு. நீங்கள் சும்மா வர வேணாம். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பி போய் வேணால் ஏமாறலாம், இயேசுவை நம்பி ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் இல்லை. இந்த மனுஷன் செத்து போயிடுவான்னு நினச்சி தான் இயேசுக்கிட்ட வந்தான். ஆனால் இயேசுக்கிட்ட வரும்போது அவன் செத்தவனை போல அவன் மகன் இருந்தான். அப்பொழுதும் அவன் நம்பிக்கையோடு இருந்தான். வாசிப்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில். ஆமென், ஆமென். இங்கே பாருங்க, அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள், ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த அற்புதம் உண்டானது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஒரு தகப்பனை போல நாம் ஆண்டவர்கிட்ட வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. முதல் இருக்கிற 3 கூட்டமும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த 4வது கூட்டம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல, இயேசு அற்புதம் செய்கிற வரைக்கும் அவரை விட்டு போக மாட்டேன். இப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம 4 விசுவாசிக்கிற கூட்டத்தை பார்த்துருக்குறோம். இப்போ 5வது விசுவாசிக்கிற கூட்டத்துக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? தேவனை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டிய நாம், தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டிய நாம் அநேக நேரங்களிலே பின்வாங்கி போகிறது உண்டு. அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கு. சொல்லுங்கள், முதல் காரியம் எப்படிப்பட்டது? அற்புதத்தை கண்ட பின்பு நடந்த பின்பு விசுவாசிக்கிற கூட்டம். 2வது நபர்கள் யாரு? காத்திருந்து அற்புதத்திற்காக காத்திருந்து விசுவாசிக்கிற கூட்டம். 3வது கூட்டம் சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிக்கிற கூட்டம். 4வது கூட்டம் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற கூட்டம். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? புரியல, 7 இருக்குல்ல, இன்னும் சொல்லுங்க, நாங்கள் அதில் இருக்கிறோமா பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, 5வது கூட்டத்தை குறித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். அதிசயம் நடக்கும் என்றே விசுவாசிக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? அதிசயம்
நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ரைட், வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் தொடங்கி. இந்த நாட்களில் எதுவுமே நடக்கல, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கிற உண்டு. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுகிற ஒரு மனிதனை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. அம்மே வாசிக்க கேட்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் தொடங்கி. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு பத்திமேயு குருடனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அது வரைக்கும் எந்த அதிசயமும் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு அதிசயமாகிய இயேசு அவனை கடந்து வருகிறதை அவன் கேள்விப்படுகிறான். இன்றைக்கு எப்படியாகிலும் நாம் இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பை சான்ஸ், பை காட் கிரேஸ் சொல்லுவாங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, நல்ல வேளை இதை கொடுத்தீங்க, அது பேர் தான் அதிசயம். மிராக்கிள், அன்எக்ஸ்பெக்டட் டைம். அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் அதிசயம் நடக்குன்னு சொல்லி ஒரு காரியத்துக்குள்ள நம்மளுக்கு பிலீவ் பண்ண வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ளே கிரியை செய்ய வாய்ப்பு இருக்கும். இது என்ன நம்பிக்கைக்கு அடுத்த லெவலு. இன்னைக்கு இயேசு உங்களை மீட் பண்ணிடுவார், இயேசு நீங்கள் மீட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு காரியம் இருக்கணும். நிச்சயமாக இன்று ஒரு அதிசயத்தை நான் காண்பேன். கரங்கத்திற்கு நினைத்துவோம். சும்மா வரக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் போய் மனுஷனை பார்த்து நீங்கள் வெட்கப்பட்டு வரலாம், ஆனால் தேவனை பார்த்து நீங்கள் அற்புதத்தோடு தான் வரணும். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் வருறான்னு காதில் கேட்டுட்டான். கண்ணு இல்லை, பார்க்க முடியாது, ஆனால் கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் எப்படிமா, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நான் காணப்போகிறேன். ஸோ பிலீவ் இன் மிராக்கல், பிலீவ் இன் எக்ஸ்போஷலுக்காக காத்திருந்த ஒரு இருதயம். வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. நாற்பத்தி அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமென். ஏன் இந்த அதிசயம் நடக்கும் என்று விசுவாசி கூட்டம்னா அது எல்லா நேரமும் சாத்தியம் இருக்காது. ஏன்னா அந்த அதிசயம் என்பது மற்ற நாட்களை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு அற்புதத்துக்கான ஒரு நடக்கை. அந்த நடக்கையில் தான் அந்த பயணத்தை நம்ம பார்க்க முடியுது. அன்றைக்கு ஒருவேளை அந்த சான்ஸை அந்த பர்த்திமை கூட மிஸ் பண்ணியிருந்தானா அதுக்கப்புறம் அது நடந்திருக்குமா? உயிரோடு இருக்கனாலாம் குருடனாகவே மறித்து போயிருப்பான். ஆமென். தொடர்ந்து பேசிங்க. நான் 50வது வசனம் 50வது வசனம் வாசிப்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. சொல்லுங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. யாரை நம்புறீங்க? கரங்க தெரியாது நினைச்சதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஆமென். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் அன்எக்ஸ்பெக்டட், அதாவது நாம் எதிர்பார்க்காத எந்த நேரம் வேணால் இயேசுவால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஜஸ்ட் நீங்கள் தூங்கிட்டு இருக்க நேரமாக இருக்கலாம், இப்படி உட்காந்துட்டு இருக்க நேரமா திடீர்னு இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இறங்கி மகளே அப்படி சொல்லி உங்களுடைய அற்புதத்துக்கு அவர் தொடக்கமாக இருக்கலாம். ஸோ இதுதான் அதிசயம். எப்போ வேணால் நடக்கணும் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். வாசிங்க தொடர்ந்து. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆமென். இயேசு நிற்கிறாரு. உங்களுடைய எக்ஸ்போஸில் உங்களுடைய அவுட்புட்டுக்குள்ளே நீங்கள் எப்போயுமே பயணிக்கணும். இயேசு நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. உங்களுக்கு அதிசயம் செய்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பதற்கு தயாராக இருங்க. அந்த பிலீவ்ன்றது எப்படி தெரியுமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதில் பயணிக்கிறது தான் பிலீவு. ஓகேங்களா? வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்க்கிறாரு. உங்கள் அடையாளங்கள் மாற்றப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமான இருதயத்தோடு அதிசயம் நடக்கும் என்ற நிச்சயத்தோடு பயணிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னு ஏதாவது ஒரு புதுசு ஏதாவது வாங்க போவோம். ஒரு குக்கர் வாங்க பாருங்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படியா ஒரு புது குக்கர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய தெரியுமா? இங்கே போகும்போதே பழசை கொண்டு போகிறதுக்கு உண்டு.
இடைக்கு போகிறது உண்டு. நிறைய பேர் இருந்தாலும் சப்ஸ்டியூட்டாக ஒன்று இருக்கட்டும். போய் வாங்குற குக்கர் எதுவும் வேலை பார்க்காம போச்சுன்னா, எதுவும் இல்லாமல் போச்சுன்னா, அப்படி ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருக்கும். குக்கர் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளுமே. புது ட்ரெஸ் வாங்கினோட பழைய ட்ரெஸ்ஸை நம்ம டக்குன்னு என்ன செய்ய மாட்டோம், டிஸ்போஸ் பண்ண மாட்டோம், வச்சுருப்போம். இருந்தாலும் ஒருவேளை அது இல்லைன்னா இது போட்டுக்கிடுவான். ஆனால் இவனுக்கு தெரியும், அவன் வந்து ஒரே வஸ்திரம் தூக்கி போடு, எனக்கு புது வஸ்திரம் கிடைக்க போகுது. அல்லேலூயா. இதுதான் அதிசயத்தோட தொடக்கம். நீங்கள் எப்பயுமே பழசை பிடிச்சிக்கிட்டு அதிசயம் நடக்க நினைக்காதீங்க. பழசை தைரியமாக தூக்கிறதுக்கு தயாராக இருங்க. அப்போதான் அந்த அதிசயத்தை உங்களால் ருசிக்க முடியும். அவனுக்கு தெரியும், இனி அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த பிச்சைக்கார வஸ்திரம், அந்த குள்ளனுக்கான வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது. கரங்களை தேடி கற்று நினைச்சிருங்க. அவனால் மட்டும்தான் அந்த அதிசயத்தை ரிசீவ் பண்ண முடியும். அங்கே எத்தனை பேர் பிச்சைக்காரர் இருப்பாங்க? வழியருகே அப்படின்னா அநேக பிச்சைக்காரங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒருவேளை அற்புதம் நடக்காம போச்சுன்னா திரும்ப போய் இந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எங்கே போவோம்? அவனுக்கு தெரியும், இந்த ட்ரெஸ் எனக்கு இனி தேவைப்படாது. யாரை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பழைய வஸ்திரம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அதிசயம் நடக்கும் என்று விசுவாசிக்கிற கூட்டம் வாசிங்க. அவன் தூக்கி எறிந்து, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து எடுத்துக்கொண்டு இல்லை. அதான் விஷயம். நம்ம என்ன செய்வோம்? ஏசு கூப்பிட்டுட்டாரு, அதை எடு இதை எடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய குப்பையில் எடுத்துகிட்டு போவான். நான் பார்த்துருக்குறேன். அந்த சுனாமி வர நேரங்கள், இந்த நிலநடுக்க வர நேரங்கள்லாம் அந்த வீடியோ காட்டுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருக்க அந்த பொருட்களையும் சிலர் எடுத்துகிட்டு போவாங்க. நான் உயிரே போகும்போது இந்த பொருட்களை ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில போராட்டங்கள் வரும்போது அதை விட பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போகிறாரு. நம்ம ஸ்கூலில் இருந்துச்சு, அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேறும்போது எல்லா பொருட்களையும் 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட அதில் இருக்க பொருட்கள் ஒரு சில லட்சங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் மொத்தமாக இடைக்கடைக்கு போட்டோம். மொத்தமே ஒரு 20,000 வந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் தூக்கி போட தயாராக தான் இருந்தோம். எங்களுக்கு நிச்சயம் தெரியும், என் தேவன் அதிசயத்தை நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நாங்கள் வஸ்திரத்தை எரியறதில் கவலைப்படுறது கிடையாது. அந்த வஸ்திரம் எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை, அதிசயத்தை தேவன் நிச்சயமாய் தருவார். கரங்களை திருக்காத்து நினைத்துவோம். அல்லேலூயா. அப்போ 5வது கூட்டம் யாரு? அதிசயம் நடக்கும் என்று விசுவாசிக்கிற கூட்டம். அவங்களுக்கு நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. வாசிப்போம். 6வது கூட்டத்துக்கு போவோம். இப்போ எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? இன்னும் 2 இருக்கு, சொல்லிடுவோமா? ரைட். சந்தேகத்தோட விசுவாசிக்கிற கூட்டம் யாரு? ஆமென். இப்போ 2 ஒரு கூட்டத்தை பார்த்தோம். இந்த 4வது கூட்டம். இந்த 4வது கூட்டத்து பேர் என்னது? சரி, 3வது கூட்டம். 3வது கூட்டத்து பேர் என்னது? அவங்க யாரு? சீசர்கள். இப்போ வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த கூட்டத்து பேர் என்னது? சந்தேகத்தோடு விசுவாசிக்கிற கூட்டம். வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 17. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, அப்போஸ்தலர்கள்னா யாருங்க? சீஷர்கள். கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்துக்கான அடையாளமா இருக்க வேண்டிய அவங்க என்ன செய்யறாங்க? எங்களுக்கு விசுவாச வர்த்திக்கிறது கற்றுக் கொடுங்க. அப்போ வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பலவீனமாகவே இருக்கிறாங்க. இயேசு கூட இருக்கும்போது சரி, இயேசு அற்புதத்தை செஞ்ச போதும் சரி, இயேசுவால் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட போதும் சரி, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சந்தேகத்தோடையே பயணிக்கிறாங்க. இன்றைக்கி நாம் அநேக நேரங்களில் இத்தனை முறை அற்புதம் நடந்தாலும் திரும்ப சந்தேகப்படுறோம். இன்றைக்கி நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறதே இயேசுவோடைய அற்புதம் தான். ஆனாலும் திரும்ப சந்தேகப்படுறோம். அவர் செய்யாமல் போயிட்டானா இன்னும் எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. சீசருக்கு போல அநேக நேரங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எம்மிமா படிச்சுட்டோம், நல்லா படித்த பிறகு டாடி இந்த ஞாபகம் மறதியாக இருக்குது, நல்லா தான் படிச்சிருக்கல, இல்லை மறந்து போயிடுது. நல்லா படிச்சிருக்கும் எதுக்கு மறக்க போகுது? அப்போ திரும்ப ஒரு சந்தேகம். நல்லா பாருங்களேன், பலவீனமான பாத்திரமெல்லாம் அற்புதமாக விசுவாசிக்குது. பலனான பாத்திரம் சீசர்கள் என்ன செய்கிறாங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க, சந்தேகப்படுறாங்க. ஆனால் யார் ஃபெய்த்தாக இருக்கணும்? ட்ரூ ஃபெய்த்தா? சீசர்கள் தான் இருக்கணும். அவங்க தான் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. வாசிப்பா அந்த வசனம். அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு அவர் சொல்றாரு, கொஞ்சோண்டு விசுவாசம் தான் போதுண்டா. ஏன்னா எத்தனை அற்புதத்தை தான் உங்களுக்கு முன்னாடி செய்யறது. அவர்கள் அற்புதத்தை கண்டதினாலே அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள் சொல்லி நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். யார்? சீசர்கள்.
அப்போ அற்புதத்தை கண்டு தான், அற்புதம் அனுபவிச்சு தான் நம்ம சீசர்களை மாற்ற போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் நீ என்ன செய்யலாமா? வாசிங்க. நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற பெரிய விசுவாசம் நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, கடுகு விதை அளவு ஒரு பூரணப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இரு, ஒரு சிறிதளவு விசுவாசத்தில் இரு, அதில் உண்மையா இரு. நீ செய்ய நினைக்கிறது பெரிய காரியத்தை கூட என்னால் சாத்தியமாக்க முடியும். இந்த 6வது கூட்டத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி அற்புதத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அற்புதத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது யாரு? சீசர்கள், அதாவது நம்ம தான். எத்தனை தடவை அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கு சொல்லுங்க? நடந்திருக்கா? அதுக்கு சாட்சி யார்? நம்ம தான். +2 நல்ல மார்க் எடுத்தாலும் போதுன்னா இப்போ டாக்டர் ஆகிருக்கிறாங்க. ஆமென். அதை யாரும் மாற்ற முடியுமா? இப்போ நீ டாக்டர் இல்லைன்னு சொல்லி யாரும் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. டாக்டர் தான். படிக்க முடியாதனவே டாக்டர் ஆக முடியும்னா அது தேவன் செய்த அற்புதங்கள் ஒன்று தான். ஆனால் இப்போயும் நம்ம விசுவாசத்தில் நம்ம பலவீனமாக இருக்கோம், சந்தேகப்படுறோம். இதை செஞ்சிருமா செஞ்சிருமா? இல்லை, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. ஒன்றும் இல்லாத போதே உங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இனிமேல் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இப்போ 7வது கூட்டத்துக்கு வந்துடுவோம். விரும்புகிறது கிடைக்கும் என்று விசுவாசிக்கிற கூட்டம். 7வது கூட்டத்து பேர் என்னது? யார் இந்த கூட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்படி ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியும்னா அவருடைய ஃபெய்த்தோடைய லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லெவல். அவ என்ன செய்யல? அற்புதம் நடந்த பிறகு நம்பல, சந்தேகப்படல, சூழ்நிலையை பார்க்கல. ஏன்னா அவளுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு. அவ முதல் காரியம் என்ன செய்யறான்? அவ தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்றான். 2வது காரியம் என்ன செய்யறான்? தேவனை பின்தொடர்றான். 3வது காரியம், எத்தனை பேர் அவளை புறக்கணிச்ச போதும் அதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை, சூழ்நிலையை அவர் பார்க்கவே இல்லை. 4வது காரியம், அவ பொறுமையாக இருந்தான். அற்புதம் நடந்தே தீர்ந்த நிச்சயத்தோட பொறுமையாக இருந்தா. எதுக்குண்ணா அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு, நான் இஸ்ரவேல ஆடுகளுக்காக வந்ததை தவிர உங்களுக்காக வரல சொல்ல போது பொறுமையோடு இருந்தான். 5வது காரியம், அங்கே பாருங்க, அவர் தம்மை தாழ்த்துகிறார். நீங்கள் எனக்கு செய்யணும், நான் நாய்க்குட்டினோட நினச்சிக்கோங்க, மேய்ச்சிகளை துணிக்க சாப்பிடுன்னு சொல்லி அவள் சொல்கிறா. 6வது காரியம் பாருங்க, அவள் பெற்றுக்கொள்வன்ற நிச்சயத்தோடு தேவனை சார்ந்திருந்தாள். அந்நேரமே அங்கே அற்புதம் நடந்துச்சு. 7வது காரியம். ஸோ 7வது காரியம் நம்ம பார்க்குறோம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொல்லக்கூடிய விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாச கூட்டமாக இருக்கணும். நாம் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி சொன்னா, உன் விசுவாசம் பெருசு. எப்படி சொல்ல நம்மளை பார்த்து ஆண்டவர், உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நீங்கள் பெறுவதற்கு அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். இப்படி சொல்கிறேன், அது மண்ணோட மண்ணாகி அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் விரும்புகிறதை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தர முடியும். கரங்கத்திற்கு கத்திர எழுதுங்க. அது மண்ணோட மண்ணா மூடின காரியங்க. இனி அது எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது ஓப்பன் ஆகவே ஆகாது. ஆனாலும் நீ விரும்புறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் பெருசுன்னு சொல்றாரு, எக்ஸ்ட்ராடினரி சொல்றாரு, பிக்கஸ்ட் லெவல் சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் இதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம விசுவாசோட அளவை குறைக்க கூடாதுங்க, பெருமறைக்கும் அல்ல. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னுடைய விசுவாசம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பிளான் பண்ண காரியம் உங்கள்கிட்ட நிறைவேறாம போன உடனே அது ஒரு நாள் நிறைவேற நம்பி இருக்கிறீங்களா? நான் நம்புகிறேங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் விரும்புகிற காரியம் நடக்க நீங்கள் நம்புவீங்கன்னா அது தேவனால் நிச்சயம் செய்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் சொல்லி அதை கன்ஃபர்ஸ் பண்ணி தேவன் அதை தரக்கூடுமானால் நிச்சயம் அதை உங்களுக்கும் இன்றைக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. 7வது ஃபெய்த் என்னது? விரும்புகிற
விரும்புகிறதை கிடைக்கும் வரைக்கும் விசுவாசிக்கிற கூட்டம். ஸ்கிப் பண்ண தயாராக இருக்கீங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஸ்கிப் ஆயிடாதீங்க. அது வேணும், அது எனக்கு வேணும் ஆண்டவர், அதை நீங்கள் கொடுங்க. இந்த விசுவாசத்தை நம்ம எங்கே போயிருந்தோமா? யாக்கோபு போயிருங்க. ஒருவேளை அன்றைக்கு யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிடித்து, அந்த தூதனுடைய பாதத்தை பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் உண்மை விட மாட்டேன்னு சொன்னார்ல, அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னார். அப்போ எப்படி நம்ம இருக்கணும்? ஆண்டவரே நான் இதை கேட்குறேன் சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு கேளுங்க. என்னவா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக வேணா இருக்கலாம், அதை நீங்கள் விரும்புங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், நாங்கள் ஸ்கூலை இழந்துட்டோம், நிறைய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், என் தேவன் பெரியவர், இனிமேலும் அல்ல இப்பொழுதும் அவர் செய்ய வல்லவர். நாங்கள் விரும்புகிறத அவரால் என்ன செய்ய முடியும்? நிச்சயம் தர முடியும். ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைய வரைக்கும் எல்லா பயணத்திலையும் நாங்கள் போய்கிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கான அடையாளத்தை அனுகூலமான சூழ்நிலையை வாய்க்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் விரும்புகிறதை நிச்சயம் தேவன் தருவார்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அது மண்ணோட மண்ணை ஆயிருக்கலாம், அது வாய்ப்பற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் விருப்பத்தை தேவனுக்கு உண்மையாக நீங்கள் தெரியப்படுத்தும் போது தேவன் நிச்சயம் அதை தருவார். 7வது விசுவாசம் என்னது? விரும்புவது கிடைக்கும் வரைக்கும் விசுவாசிக்கிற கூட்டம். சொல்லுங்க, இந்த 7 காரியத்தை சொல்லுவோமா? முதல் காரியம் என்னது? முதலுக்கு எந்த கூட்டம்? அற்புதம் நடந்த பின்பு விசுவாசிக்கிற கூட்டம். 2வது கூட்டம் யாரு? காத்திருந்து அற்புதத்துக்காக விசுவாசிக்கிற கூட்டம். 3வது கூட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ப விசுவாசிக்கிற கூட்டம். 4வது கூட்டம் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற கூட்டம். 5வது கூட்டம் அதிசயம் நடக்கும் என்று விசுவாசிக்கூட்டம். 6வது சந்தேகத்தோடு விசுவாசிக்கூட்டம். 7வது விரும்புகிற கிடைக்கும் வரை விசுவாசிக்கூட்டம். இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? எந்த கூட்டத்தில் இருக்கணும் விரும்புறீங்க? யாரெல்லாம் 7வது கூட்டத்தில் இருக்கணும் விரும்புறீங்க? 6வது கூட்டத்தில் இருக்க விரும்புறீங்க? யாரெல்லாம் 7வது கூட்டத்தில் இருக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் விரும்புகிறீங்க சொல்லுங்கள். நான் விரும்புகிறது கிடைக்கும் வரைக்கும் விசுவாசிக்கிற கூட்டம். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வ உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கு உங்களுக்கு ஈடே இல்லை, நீ சொல்லி அமராத புயலொன்ற பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வ உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கு உங்களுக்கு ஈடே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறது கிடைக்கிற வரைக்கும் நான் விசுவாசத்திலிருந்து விலகிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இதில் நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, சந்தேகப்படாதீங்க, அற்புதம் நடக்கும் மட்டும் நம்பாதீங்க, அதிசயம் நடக்கும் மட்டும் நம்பாதீங்க, நம்பிக்கை மட்டும் வைக்காதீங்க. தேவன் எனக்கு செய்கிற வரைக்கும் அவரை விட மாட்டேன்னு சொல்லி அவளுக்கு பின்னாலேயே நாய்க்குட்டி போல போன ஒரு ஸ்திரியை போல நம்ம தொடர்ந்து போகணும். அவர் அடித்தாலும் சரி விரட்டாலும் சரி அவர் பார்க்கணும், யாருமா நீயே, யாரு நீயே, எத்தனை முறை அவனை புறக்கிறேன். அவர் பார்த்து சீதோன், அது கானானிய ஸ்திரீ சீதோன் பட்டணத்து வரைக்கும் பின்தொடர்ந்தே போறான். நான் நினைக்கிறேன் 2-3 ஊர் வரைக்கும் போயிருப்பான். அதை பின்தொடர்ந்து அந்த வசனம் இருக்கு, அவள் பின்தொடர்ந்து வருகிறார். நம்மள என்னப்பா சர்ச்சு முடிஞ்ச உடனே விசுவாசம் விட்டுட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போன உடனே ஆமாம் அவர் சொல்லுவார்,
நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் திருப்பி. அவளோ அப்படி அல்ல, அற்புதம் நடக்கும் வரைக்கும், அந்நேரமே அவள் மகள் சுகமாகும் வரைக்கும், என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்யும் வரைக்கும், நான் விரும்புகிறதை எனக்கு கொடுக்கும் வரைக்கும் நான் இயேசுவை பின்தொடர்ந்துவேன். ஒருவேளை நீங்க அந்த மனநிலையில் இன்றைக்கு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. யாராவது முன்னிட்டு வச்ச காலம் பின்னாடி வச்சிட்டீங்களா? அந்த பேங்க் கிடைக்கல, இந்த பேங்க் போயிடுவோம், அது நடக்கல, இங்கே போயிடுவோம். இல்லைங்க, உங்கள் முன்னாடி வச்ச காலை முன்னோக்கி தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், பின்னாடி வரவே கூடாது. உங்கள் கால்களும் உங்கள் எண்ணங்களும் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. ஏனென்றால் சொன்னவர் செய்து முடிக்கிறவர். எத்தனை புறக்கணிப்பு! சீசர்கள் சொல்ற வார்த்தைக்கு மேலே அங்கே இயேசு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் சீசர்களை தாண்டி அவள் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாள். தேவனுடைய அற்புதத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எனக்கு நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த 7 காரியத்தை கடந்து வந்து 7வது காரியத்தில் நிலைச்சிருக்கணும். 7வது காரியத்தில் நீங்களாம் நிலைச்சிருக்க முடியுமானா, தேவன் உங்கள் வாழ்விலே நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவரால் நிச்சயம் செய்து முடிக்க முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம், இந்த மாதம் எனக்குரிய மாதம்? ஆமென், ஹல்லேலூயா. நான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். 2014வது வருஷம். ஆமென். 2014 14வது வருஷம். சரி, 2013 வருஷம். அப்போ தான் நம்ம ஆலயம் ஆரம்பித்தது. 14 தானே? 14 அதான் ஆலயம் ஆரம்பித்தது. கத்த நடவு ஏப்ரல் மாதம் கூட இல்லையா? ஆமாம், ஏப்ரல் மாதம் வந்து ஸ்கூலை வாங்குறதுக்கு போனோம். ஜூனில் ஆலயத்துக்கு வந்தோம். ஜூன் 13ஆம் தேதி சர்ச் ஆரம்பித்தது. 2014 வருஷம் ஜூன் 13ஆம் தேதி சர்ச் ஆரம்பித்தது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ தான் ஸ்கூலை வாங்கினது. எல்லாம் சொன்னாங்க, இந்த நிலைமையில் இப்போ வாங்கி ஸ்கூலில் என்ன செய்ய போகிறோம்னு. தெய்வன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறாரு. ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவருக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. காரியங்களில் தகுதி இல்லை, சூழ்நிலை இல்லை, வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர், நாங்கள் விரும்புகிறேன், நீங்கள் கொடுங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க, அற்புதம் நடக்கும். தேவன் நம்ம கொடுத்த தரிசனத்தை இது வரைக்கும் நடத்தினார், நிறைவேற்றினார், இனிமேலும் நிறைவேற்றுவார். தொடர்ந்து பயணிங்க. உங்கள் விசுவாசத்தில் பின்னாடி மட்டும் கால வச்சுறாங்க. அந்த ஸ்திரீயில் உள்ள எக்ஸ்ட்ரானரியான விஷயம் நான் ஒன்றே தான் பார்க்குறேன். அவள் பின்தொடர்ந்தாள். இந்த பின்தொடர்கிற அனுபவத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இயேசு அற்புதம் நடந்தே தீருன்ற நம்பிக்கையோட பின்தொடருங்க. தாவீதின் குமாரன் சொல்கிற ஒரு அனுபவம் பத்திமை கூடனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அவனால் பின்தொடர முடியல. அவன் பின்தொடரல, அவனை கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன செய்யல, வேணாம் சொன்ன பிறகு திரும்பி திரும்பி போனான். அற்புதம் வேணுங்க, விரும்புகிறது நடக்கணுங்க. எழுந்திருப்போமா? நான் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு எக்ஸ்பெஷலான ஒரு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை செய்ய விட்டார். அல்லேலூயா. அது நிச்சயம் நடக்கும். அதுக்கு ஒரு அடையாளமாவது தோற்றுவிக்கப்படும். கண்கள் அப்படி ஜெபிப்போம்.